அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் சுகாதாரத்துறையின் அதிரடி அறிவிப்பு. வெளிநாட்டவர்கள் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களை அப்லோட் செய்வதில் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதிக எச்சரிக்கை. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து இந்தியாவின் உயரிய விருதை பெறும் குவைத் மன்னரின் குடும்பம். அடுத்து 8 நாடுகளின் தடையை ரத்து செய்த குவைத் அரசு. ஒரே ஒரு நாடு மட்டும் குவைத் வர தடை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அதுபோல் நம்ம புதிய சேனல் குவைத் நியூஸ் தமிழ்னு சேனலை தொடங்கியிருக்கோம். இதில் குவைத் விசா தொடர்பான தகவல்கள், குவைத் சம்பந்தமான கூடுதல் தகவல்கள் இந்த சேனலில் போட போகிறோம். அதனால் கட்டாயமாக நம்ம புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. குவைத்தில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள், அதாவது டாக்டர், நர்ஸ், இப்படி யாராக இருந்தாலும், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்த குவைத் அரசு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிவுறுத்தல்படி பொதுமக்கள் பார்க்கும் விதத்தில் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்களையோ யூனிஃபார்ம் அணிந்த புகைப்படத்தையோ பதிவிடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்ல, குவைத்தின் முக்கியமான செய்தித்தாள்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளிப்பது, இதுபோன்ற எந்த ஒரு நேர்காணலையும் கொடுக்கக்கூடாது என குவைத்தின் சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது லவதி அவர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார்கள். இந்த உத்தரவை மீறும் ஊழியர்கள் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தில் கிரிமினல் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத் வருவதற்கு இஸ்ரேல் நாட்டு குடிமக்கள் தவிர மற்ற அனைத்து நாடுகளுக்கும் குவைத் அரசு அனுமதி அளித்துள்ளது. குவைத்தின் குடியிருப்பு விவகாரத்துறையின் சிறப்பு தனிப்பிரிவு அதிகாரி பிரிகேடியர் ஹாமத் அல் ருவாயா அவர்கள் தெரிவிக்கையில், குவைத்தின் ஒர்க் விசா, சுற்றுலா விசா, குடும்ப விசா மற்றும் விசிட் விசா, இப்படி அனைத்து விசாக்களும் வழங்கப்பட்டு வருகிறது. குவைத் நாட்டின் சுற்றுலா மற்றும் வர்த்தக சூழலை மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக பார்வையாளர்களை கவரும் வகையில் சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதுபோல சுற்றுலா விசா, குடும்ப விசா மற்றும் வணிக விசா பெற வசதிகளும் எளிதாக்கப்பட்டுள்ளதாக குடியிருப்பு விவகாரத்துறையின் அதிகாரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், லெபனான், பாகிஸ்தான், சிரியா, யெமன் மற்றும் சூடான் உள்ளிட்ட 8 நாடுகளின் குடிமக்கள் குவைத்திற்கு நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அனைத்து நாட்டு குடிமக்களும் குவைத் வர அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் குடிமக்களுக்கு மட்டும் குவைத் நுழைய அனுமதி இல்லை என குவைத் அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. அதாவது டிரைவிங் லைசன்ஸ் தொடர்பான ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, இப்போ குவைத் டிரைவிங் லைசன்ஸ் கார்டு டைப்பில் இஷ்யூ பண்ணுறாங்களா இல்லையா என்ற டவுட் கேட்டிருந்தாரு. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் மொபைல் ஐடி ஆப்பில் டிஜிட்டலில் தான் இருக்குது. கார்டு வடிவில் வழங்கப்படுவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கனரக வாகனம் ட்ரக் ஓட்டுபவர்களுக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுதி பார்டர், ஈராக் பார்டர் கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வடிவில் டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத் மன்னரின் குடும்பத்தை சேர்ந்த ஷேகா ஜாபல் சபா என்ற பெண்மணிக்கு இந்தியாவின் உயரிய விருதுகளின் ஒன்றான பத்மா விருது வழங்கப்பட உள்ளது. எதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது என்றால், குவைத், சவுதி, கத்தார் ஆகிய வளைகுடா நாடுகளில் யோகாவை அறிமுகம் செய்து அரபு மக்களிடையே யோகாவை கொண்டு சேர்த்ததற்காக குவைத் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. அதுபோல நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. அதுபோல தமிழகத்தை சேர்ந்த 13 பேருக்கு, அதாவது கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட 13 பேருக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை பார்த்தீங்கன்னா சுமார் 139 பேர் பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. கலை, சமூக பணி, அறிவியல், பொறியியல், மருத்துவம், இலக்கியம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்தவர்களுக்கு இந்தியாவின் 3வது உயரிய விருதான பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு சென்னை 39 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். திருச்சி டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு திருச்சி 39 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,300 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 37 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏறலாம். பெங்களூர் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு பெங்களூர் 34 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏறலாம். கொழும்பு டு குவைத் 89 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு கொழும்பு 53 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 278 ரூபாய் 59 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $960 ரூபாய் 98 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 705 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 405 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.